இந்த தங்கையின் கேள்வின்ற நிகழ்ச்சி மூலமாக வாலிபராகிய உங்களை சந்திக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் நம்ம கூட பேசுறதுக்காக எபனக்கா வந்திருக்காங்க. இப்பயும் வாலிபர்கள் சார்பாக ஒரு சில கேள்விகள அக்கா கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அக்கா. ஹாய் ப்ரீஸ். அக்கா, இந்த வேதத்துலருந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குக்கா. அத வாலிபர்கள் சார்பா நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன்க்கா. கட்டாயம் கேளுங்க ப்ரீஸ். அக்கா, எல்லாருக்குமே யோசேப்ப பத்தி தெரியும் தானக்கா. யோசேப்போட வாழ்க்கையில இளம் பிராயத்திலே ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு வந்து ஒரு பெரிய சொற்பனம் காமிச்சு நான் உன்னை உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா யோசேப்பு 17 வயசுல வந்து எகிப்து தேசத்துக்கு அடிமையா போறதுக்கும் ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறாரு. ஆனா 30 வயசுல தான்க்கா ஆண்டவர் வந்து யோசேப்ப உயர்த்துறாரு. கிட்டத்தட்ட 13 வருஷம் யோசேப்பு வந்து அடிமையா தான்க்கா இருக்கிறாங்க. அக்கா, ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா ஒரு இரவு போதும். ஏன்க்கா யோசேப்போட வாழ்க்கையில 13 வருஷங்கள் ஆண்டவர் வந்து எடுத்துக்கிட்டாரு அவரை உயர்த்துறதுக்கு? ப்ளீஸ் ஷார்ட்டா உனக்கு புரியுற மாதிரி ஒரு தாட் ஒன்று சொல்றேன். என்னன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு ஒரு நாளோ நீ சொல்ற மாதிரி ஒரு இரவோ போதும். ஆனா அவங்கள உருவாக்குறதுக்கு தான் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதாவது நம்மளை உயர்த்துறது ஆண்டவருக்கு நெக்ஸ்ட் தான், நம்மளை உருவாக்குறது தான் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை மூலம் நான் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் ப்ளீஸ். ஒரு குயவன் இருந்தார். அந்த குயவன் கிட்ட ராஜா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது. என்ன ஆர்டர்னா, ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற டைனிங் டேபிள், அவர் சாப்பிடுற அந்த சாப்பாட்டு மேஜையில அழகாவும் இருக்கணும், அதே நேரத்துல இயற்கையான முறையில தண்ணீரை குளிர்விக்கிற ஒரு ஜக் மாதிரி ஒண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து அந்த குயவன்ட்ட வருது. ராஜா வீட்டு ஆர்டர்னா சும்மாவா, பயங்கர ஹாப்பி. அவர் அப்படியே பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்குள்ள மண் குவியெல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறார். வேகமா ஓடி வர்றாரு. உடனே ஒய்ஃப் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துற ஒய்ஃப் கேட்கறாங்க, ஏங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, என்னங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாரு, எம்மா ராஜா கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆர்டர்னு, எங்க கட்டாயம் சூப்பரா செஞ்சு கொடுத்துருங்க, இது ராஜா வீட்டு ஆர்டரா அப்படின்னு சொல்லி பேசுறத அந்த 2 குவியல் மண்ணு கேட்டுருது. ஓ, ராஜாக்கு இப்போ ஒரு ஜக் செய்ய போறாங்களா அப்படின்னு அந்த 2 குவியல் மண்ணும் யூஸ் மீன்னு 2 கத்துது. என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க. உடனே குயவன் யோசிக்கிறாரு, சரி 2மே வெரைட்டி மண்ணா தான் இருக்குது, 2லயும் ஒவ்வொரு ஜக் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த களிமண் கிட்ட போறாரு. போன உடனே அதுகிட்ட இருந்து ஒரு சத்தம் வருது, பாஸ் நீங்க வந்து என்னோட விருப்பத்தையும் நீங்க கேட்கணும், ஏன் நான் சரின்னு சொல்றது, என்னோட ஆசை விருப்பங்களுக்கும் நீங்க செவிசாய்க்கணும் அப்படின்னு. இவர் யோசிக்கிற, என்ன பெருசா சொல்லிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தேவையான அளவு மண் எடுத்துக்கிட்டார். இன்னொரு மண் குவியல்கிட்ட போய் குனிஞ்சு எடுக்கிறாரு. அமைதியா இருக்கு, இது எதுவும் சொல்லுதா அப்படின்னு சொல்லி காதை வச்சு கேட்கிறாரு. அது சொல்லுது, குயவனே நீங்க எப்படினாலும் என்ன உருவாக்குங்க, நான் என்ன உங்க கையில விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. 2 களிமண்ணை எடுக்கிறாரு. 2ஐயும் வச்சு எப்படியெல்லாம் ப்ராசஸ் ஆகணுமோ செய்யறாரு. ஃபர்ஸ்ட் களிமண் இதுல வந்து அந்த அழகா ஜக்க செய்யறாரு. ஆனா அவருக்கு திருப்தி இல்லை. அவர் உள்ளத்துல இருக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் வரல. உடனே உடைக்கணும்னு கையை அப்படி வைக்கிறார். நோ நோ பாஸ், ஆஹா, என்னை ஒரு தடவை செஞ்சுட்டீங்களா, இது ஓகே, சூப்பரா இருக்கு, இனி என்னை கொண்டு போய் அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போற மாதிரி என்னை நீங்க டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுது. ஆனா இன்னொரு களிமண் அப்படியே விட்டு கொடுக்குது. அவருடைய இருதயத்துல இருக்கிற விருப்பம், அவரோட இருதயத்துல இருக்கிற மாதிரி காரியம் வர்ற வரைக்கும் உடைக்க அது ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. உடனே அழகான ஜக்கு அதை அழகா அப்படி செஞ்சிடறாரு. அடுத்து அது மேல நல்ல கலை வரணும்லாம் போடணும்ல, டிசைனா இருக்கணும்ல, பிளெயினா இருக்க முடியாது. ராஜா கொடுக்கறது டிசைன், ஒரு ஷார்ப்பான ஒரு டூலை வச்சு டிசைன் பண்றாரு. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது, தீயில கொண்டு போய் வச்சு சுட வைக்கணும். அதை வந்து நல்லா காய வச்சு சுட வைக்கணும். அந்த ப்ராசஸ்க்குள்ள 2வது ஜக்க தூக்கி உள்ள வச்சுட்டாரு. வச்சா ஃபர்ஸ்ட் ஜக்குக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்து நம்மளதான் உள்ள வைக்க போறாரு அப்படின்னு சொன்னோடனே, பாஸ் இந்த சூடெல்லாம் எனக்கு ஆகாது, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது, நோ நோ அப்படின்னு சொல்லிடுது. அவர் சொல்றாரு, எப்பா நீ வந்து சுட வச்சாதான் நீ ஒரு நல்ல ஒரு மண் பாத்திரமா வருவ அப்படின்னா, அது நோ நோ அப்படின்னு சொல்லிடுச்சு. எல்லாத்தையும் வாசல்ல வச்சாரு. நைட்டு படுத்துட்டாரு. அது மழை காலமும் கிடையாது. ஆனா அன்னைக்கு பார்த்து ஒரு 10 நிமிஷம் மழை அடி அடின்னு அடிச்சிருச்சு. காலையில வந்து பார்த்தா சுட்ட அந்த ஜக்கு அப்படியே இருக்குது. அந்த சுடாத அந்த ஜக் என்ன செஞ்சிருச்சு, களிமண்ணா அப்படியே உருகி போய் கிடக்குது. அப்ப அதுகிட்ட இருந்து சத்தம் வருது, அப்படியே முனங்கல் சத்தம் வருது. ஆனா இந்த ஜக் என்ன பண்ணுச்சு, அழகா எடுத்து பெயிண்ட் பண்ணப்பட்டு ரொம்ப அழகா ராஜாவுடைய அந்த டைனிங் டேபிள அலங்கரிக்கிற ஒரு பொருளா மாறிச்சு. இன்னைக்கு அந்த குயவன் யார் அப்படின்னு சொன்னா, அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. களிமண் தான் நீயும் நானும். அந்த ராஜாவோட அரண்மனை தான் தேவனுடைய ராஜ்யம்.
உனக்கும் ஆசை, எனக்கும் ஆசை. இத பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல நான் பயன்படணும்னு ஆசை. நம்மள எடுத்த எடுப்புல வாலிபனா இருக்கும்போதே நம்மள கொண்டு போய் ஆண்டவர் உன் மேல நான் தரிசனம் வச்சிருக்கேன்னு சொல்லி நம்மள வந்து இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்குலாம் நான் உடன்பட மாட்டேன் ஆண்டவரே. என்ன நீங்க யோசேப்பு மாதிரி உயர்த்தணும். ஆனா சீக்கிரத்துல உயர்த்திடணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ப்ராசஸ்க்குள்ள வராத உயர்வு வந்து அது நிலைச்சிருக்கவே முடியாது. நமக்கு இருக்கிற திறமைகள் வந்து நம்மள உயர்ந்த பதவிக்கு கொண்டு போகலாம். ஆனா அந்த உயர்ந்த பதவியில நம்மள ஸ்டாண்ட் பண்ணி வைக்கக்கூடியது நம்முடைய கேரக்டர். அந்த கேரக்டர் எங்க உருவாகும்னா, ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது தான். அப்பதான் அவரு பெருமைய உடைப்பாரு, தாழ்மையா இருக்க, விட்டு கொடுக்க, மன்னிக்க, மற்றவங்கள மேன்மையா கருத, அற்பமா பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை எல்லாத்தையும் அந்த ப்ராசஸ். இப்ப நம்ம உன்னோட கேள்விக்கு வருவோம் பிரீஸ். நீ சொன்ன மாரி 13 வருஷம் யோசேப்ப ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். தேவையில்லாத குற்றச்சாட்டு, சகோதரர்களுடைய பகை, வெறுமையான குழி, சிறைச்சாலை, எப்பா எத்தனை அனுபவங்கள் மூலம் உடைச்சிருக்கிறார் பாரே. இன்னைக்கு காலையில நான் ஒரு டெய்லி டிவோஷன் புக்கை எப்பயும் வாசிப்பேன். பாலைவன நீரோடை, சார்லஸ் இ கவுமன் அம்மையார் அப்படின்னு சொல்லி பல நூற்றாண்டு அது இருக்குது. ரொம்ப பழமையான புக்கு. அது எத்தனை வருஷம் திருப்பி திருப்பி படிச்சாலும் ஒவ்வொரு நாள் நம்ம கூட இடைப்படும். ஒருவேளை உனக்கோ அந்த புக்கு கிடைச்சா நீ கட்டாயம் வாங்கி டெய்லி டிவோஷனை படி. ஒருவேளை இதை பார்க்குற வாலிப பிள்ளைங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் வந்து ஒருத்தனை மிகுதியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அவனுடைய வாழ்க்கையில அந்த உயர்வுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அவனை சுக்குநூறா உடைப்பாராம். அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு பயமா இருந்தது. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா சொல்றது யோசேப்பை தான் சொல்லியிருக்கிறாங்க. யோசேப்பு வந்து சகோதரர்கள் எல்லார காட்டிலும் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா யோசேப்பு தான். ஆனா அவர்தான் ஜாதிகள், ஜனங்கள் எல்லாரையும் போஷிக்கிற ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. என்ன பிரீஸ், இதுல இருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்ன காரியம் உயர்வு எல்லாம் ஒரே நாள்ல தேவனால கொடுக்க முடியாதா? ஒரே நாள்ல ஏன் போய் ஒரு வாரத்திலேயே பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்த்து இவர் வந்து செய்வாரு, இவர் சொப்பனத்துக்கு பதில சொல்லுவாருங்கிறது எப்படியோ தெரிஞ்சு ஆண்டவரால ஒரு வாரத்திலே உயர்த்த முடியும். ஆனா தேவன் அந்த உயர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசேப்பை அவ்வளவா மோல்டு பண்ணாரு அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் யோசேப்பு விட்டு கொடுத்தார். முக்கியமா ஒரு காரியம் பிரீஸ், அந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஜெயில்ல இருப்பார். ஆனா அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. யோசு பாரு, அவர் எந்த ப்ராசஸ், கடவுளுடைய இந்த எல்லா ப்ராசஸும் இல்லாம உயர்த்தப்பட்டிருந்தாருன்னா, சகோதரர்கள் சாப்பாட்டுக்காக வந்திருக்கும் போது என்ன ஆயிருக்கு யோசு, 11 பேரை தும்சம் பண்ணிருப்பாரு. பயங்கரமா நடந்திருக்கும், ஹீரோயிசமா இருக்கும். ஆனா அவரு அவங்க எல்லாரையும் மன்னிச்சு, அவங்கள போஷிச்சு, எவ்வளவு அன்பை வெளிப்படுத்துறாரு, அவங்ககிட்ட அழுறாருன்னா அந்த 13 இயர்ஸோட அந்த உருவாக்குகிற தன்மை தான் பிரீஸ். அப்ப நம்ம லைஃப்ல நம்ம பாக்குற கஷ்டம், பாடு, வேதனை எல்லாமே ஆண்டவர் நம்மள உருவாக்குற ப்ராசஸ் அப்படின்னு சொல்றீங்களாக்கா? கட்டாயம் உருவாக்குற ப்ராசஸ். அப்ப நிச்சயமா அது வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் இருக்குன்னாக்கா? கட்டாயம். ஒருவேளை நிறைய பாடுகளின் வழியில நம்முடைய பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு அவங்ககிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, அந்த உருவாக்குகிற ப்ராசஸ் வந்து ஒரு லிமிட் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த இது நிறைவேறின அடுத்த நாளே தேவன் உயர்த்துகிற காரியம் தொடர்ந்துரும். ஆனா ஒரு காரியம் பிரீஸ், அந்த உருவாக்குற பீரியட்ல ஆண்டவர் அனுமதிக்கிற நபர்கள், சூழ்நிலைகள், இதை நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னு சொன்னா அந்த பீரியட் லாங் ஆகிக்கிட்டே போகும். ஆண்டவருடைய கையில விட்டு கொடுத்துடணும். அதான் பைபிள் வசனம் சொல்லுது, இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அந்த இளமையான பிரயாயத்திலே நுகத்தை போல கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்மள குனிஞ்சு நம்மள ஒப்பு கொடுத்துட்டான, எப்படி காளமாடோடைய கழுத்துல நுகம் வைக்கப்பட்டு உழுறதுக்கு பயன்படுதோ, அப்படி நம்மள ஆண்டோடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுது. அதனால ஒரு நாளும் எதிர்த்து நின்றக்கூடாது பிரீஸ் அந்த ப்ராசஸ்ல. இந்த யங் ஸ்டேஜ்ல ஆண்டவர் நம்மள என்ன பாதையில நடத்துறாரோ அந்த பாதையில ரொம்ப சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா நிச்சயம் தேவனுடைய பெரிதான திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். கட்டாயம் வசனங்கள் எல்லாம் நினைச்சுக்கணும். நான் கர்த்தரிடத்துல அன்பு கூறுறேன், என் வாழ்க்கையில எதுவுமே அவரோட சித்தம் இல்லாம நடக்காது. இந்த மனிதர் பேசின வார்த்தையா இருக்கலாம், இந்த பொய்யான குற்றச்சாட்டா இருக்கலாம், இந்த போத்திபாரின் மனைவியா இருக்கலாம், எதுவுமே அவர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில வரவே இல்லை. அவரோட கையை மிஞ்சி என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது நிச்சயமா நம்ம ஆண்டவருடைய உருவாக்குகிற கரத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா முழு உலகத்துக்கும் தேவன் ஆசீர்வாதமா பயன்படுத்துவாங்க பிரீஸ். என்னங்க இன்னைக்கு அக்கா பேசுறது நம்ம ஒரே ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெளிவா கத்துக்கிட்டோம். என்னன்னா, ஆண்டோட கரத்துக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காதுங்க. நீங்க நிறைய நேரத்துல கேட்கலாம்,
எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, எல்லாரோட லைஃப்பும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா நினைச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை, போராட்டம், நிறைய இடுக்கமான பாதை வழியா நீங்க போறீங்களா? ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்க திட்டம் மிகப்பெரியது. யோசேப்பு மேல மிகப்பெரிய திட்டம் இருந்ததுனால தான் அந்த பாதையில ஆண்டவர் யோசேப்பை அனுமதித்தார். அவரோட சகோதரர்களுக்கெல்லாம் அந்த பாதை கிடையாதுங்க. இன்னைக்கு யோசேப்பு மேல பெரிய திட்டத்தை வைத்த தேவன் உங்க மேலயும் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அக்கா, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணிடலாம். ஜோமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோட், அது வந்து சரிக்கா. மனசுல எப்பயுமே நிக்கும். அதை நான் சரிக்கா. இன்னொருக்க உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவன் எவரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை நொறுக்குகிறார். தேவன் நொறுக்குகிற மனிதனை பயன்படுத்துகிறார். சரியா? சூப்பரா இருக்குக்கா. நிஜமா. இன்னைக்கு நொறுங்குண்ட அனுபவத்துல இருக்கிறாங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களை பயன்படுத்த போறார். எதுவுமே தேவனுடைய கரத்துல நொறுக்கப்படாம பயன்பட முடியாது. இப்போ நம்ம பாராசிட்டமல் சிரப் இருக்கும் குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுல, அதுல போட்டிருக்கும் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு போட்டிருக்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குளிக்கோங்க. அதே கான்செப்ட் தான். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நொறுக்குகிறார். அந்த பாதையில விட்டு கொடுத்தோன்னா நிச்சயமாய் ஆசீர்வாதமான ஒரு ஃபியூச்சர் தருவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. வாலிப பிள்ளைகளே, கண்களை மூடி நம்பிக்கையோட, ஆண்டவரே நீங்க நடத்துற பாதைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எதிர்த்து நிற்க மாட்டேன்னு ஒரு நிமிஷம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரத்தை உங்களுடைய இருதயத்தின் மேல வச்சு ஜெபிப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் இந்த சில நிமிடங்கள் என்னோடு எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய அருமையான பிள்ளைகள் யாரெல்லாம் நானும் நொறுங்கின வாழ்க்கையில தான் இருக்கிறேன், உருவாக்கப்படுகிற ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்கிறேன், ஆனா தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறனோ அப்படின்னு பயப்படுவாங்கன்னா, கர்த்தர் அவர்களை கர்த்தாவே குணப்படுத்துவீராக. இருதயத்தில் உடைய சமூகத்துல விட்டு கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படும்படி நீர் உதவி செய்வீராக. யோசேப்பை சொன்னபடியே, வாக்கு கொடுத்தபடியே, சொப்பனத்தில் காண்பித்தபடியே உயர்த்தின ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். அதுவரைக்கும் உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியக்காரர்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் இருக்கட்டும். அவர்கள் ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.